அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே குருவாய் அமர்ந்த சிவனே குன்றாய் எழுந்த சிவனே மலையாய் மலர்ந்த சிவனே மண்ணாள வந்த சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே ஓம் எனும் நாதம் உன் திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே உன் புகழ் செவிகளில் சேருதே உள்ளம் பரவசமாகுதே நான் யாரென்றே நடமிடும் ஈசனே நாகாபரணம் சூடிடும் வேஷனே எங்கும் நிறைந்த சிவனே எதிலும் உறைந்த சிவனே எல்லாம் அறிந்த சிவனே ஏழைக்கு இறங்கும் சிவனே உன்னை நினைந்து உருகும் எனக்கு அருள்வாய் அருணாச்சலனே ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சாம்ப சிவா ஓம் சிவ சங்கர ஓம் சிவ சங்கர ஓம் ஜெய சங்கர சதா சிவா அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே அருணாச்சலனே ஈசனே அன்பே சிவமானநாதனே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே கிரிவலம் செய்யும் அடியவர் பாடும் பாடலும் பஜனையும் கேட்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே சிவ சிவ என்றும் நாமமே சிந்தையில் இனிமை சேர்க்குதே தீயின் தூணாய் நிறைந்திடும் ஈசனே லிங்கோத்பவனே சோழை நிவாசனே கனலாய் எழுந்த சிவனே போட்டோ பாருங்க
உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். கோபுர வழியாக மாலை போட்டு உள்ளே மகா கணபீஸ்வரமாக யானை இருக்கு. ஃபஸ்ட்டு யானைக்கு பூஜை, அடுத்து கோமாதா பூஜை. கோமாதாவில் 33 தேவர் இருக்காங்க. மகாலிங்கேஸ்வரர் கோமாதா. எந்த ஒரு சிவாலயம் போனாலும் முன்னாடி கணபதி பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம். இந்த கோயிலில் கணபதி சபை எங்கேயும் கேட்டால் சைடில் இருக்கு. கால்நடைன்னு கேட்டால் தேவரில் தெப்பால் போது அமிர்தகலசம் அதை வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு போகிறான். குளிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல அமிர்தகலசம் எல்லா மகாவிஷ்ணு என்ற அமிர்தகலசம் மகாவிஷ்ணுடன் எல்லா தேவர்களும் மகா கணபதியை பிரார்த்தனை பண்ணல. கணபதி எடுத்துன்னு போயிட்டார்கள். எல்லா தேவர்களும் மகானை பிரார்த்தனை பண்ணும்போது அமிர்த கலசம் செய்ய கால தாமதம் எடுத்தாலும் மகாவிஷ்ணு கிளம்பட்டாலும் அந்த கலசமே உள்ள லிங்கம் உள்ள இருக்க சாமி அமிர்தம் கணேஸ்வரன், அமிர்த கணேஸ்வரன். அந்த கலசத்தை எடுத்துட்டால அந்த கணபதிக்கு சான்ஸ்கிரிட்ட சோர கணபதி, தெலுங்குல சொன்னால் துர்கா கணபதி, தமிழில் சொன்னால் திருட்டு பிள்ளையார், கல்ல விநாயகர். ஆனால் எந்த ஒரு பூஜை ஆரம்பித்தாலும் விநாயகர் பூஜை பண்ணியார் எடுத்துக்காட்டான கேட்கிறேன். அதனால மாலை மஞ்சளாக விநாயகர் வச்சு விநாயகர். அடுத்தபடியாக புண்ணியாவயம் நம்ம என்னதான் கூப்பிட்டு வந்தாலும் சுற்றி சரி அந்த கலசத்தில் கங்கா யமுனா நர்மதா சிந்து காவேரி காசு சுற்றி ஆத்ம சுற்றி சரி நம்ம போய் சிவாலயம் சிவாலயத்தில் உள்ள ஒரு மூணு நந்திகேஸ்வரர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார். சிவனை பேசுகிறேன் பெருமாள் ஏற்படா கைடாளர் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டார். மணிமேல நந்திகேஸ்வரிக்காக ஃபஸ்ட்டு நந்திகேஸ்வரர் பர்மிஷன் வாங்கிட்டார். நமः ஆகமார்த்தம் தேவானாம் கமனாத் சுவாமிக்கு 4 துவாரம், லட்சுமி துவாரம், உத்திரத்வாரம், தட்சிணத்வாரம். இப்போ 4 துவாரம் பூஜை பண்ணால் அறம் பொருள் இன்பம் வீடு 4 புருஷார்த்தம் கிடைக்கிறதா துவார பூஜை பண்ணும். மொத்தம் 16 கலசம். எல்லா கலசம் தீர்த்து இருக்கு. மேலே மாவிலை, மேலே தேங்காய். மாவிலை என்பது மகாவிஷ்ணு சுரூபம். தேங்காய்க்கு 3 கண், பரமேஸ்வரனுக்கு 3 கண். பரமேஸ்வரன் மேலே தேங்காய். எல்லா காலத்தும் தீர்த்தம் இருக்குது. தீர்த்தத்துக்கு அதிபதி வர்ண பகவான். ஃபஸ்ட்டு வர்ண பகவானை எல்லா காலத்திலையும் பூஜை பண்ணும். வாம் ஜும்பஹாய் வித்மகி பாசகஸ்தாய் திமஹே சகல தீர்த்தாதிபதி வர்ணம் யாயாமி. அந்த பிரதான கஸ்தான மிருத்யுஞ்சயனுக்கு மிருத்யுஞ்சயவன் எவனை ஜெயிச்ச காலத்தான் சாய்ச்சி மிருத்யுஞ்சயன். தமிழை சொன்னால் கால சம்ஹாரம். இந்த பூஜை ஊரில் பண்ணிட்டாலும் ஒரு சிவாலயத்தில் பண்ணிட்டாலும் ஒரு கல்யாண மண்டபத்தில் பண்ணிட்டாலும் அந்த பிரதான காலத்தில் இங்கே இருக்க சாமி தான் பூஜை பண்ணுவாங்க. அதான் எல்லாம் இங்கே வந்து பண்ணிக்கலாம். இங்கே வந்து பண்ணிட்டா 1 கோடி பங்கு பலன் சேத்திர விஷயம். அந்த பிரதான காலத்தில் மிருத்யுஞ்சயன், அவர் கர்ப்பத்தை பாலாம்பிகை, தீர்க்கமான சிரஞ்சீவி மார்க்கண்டேயன், குரு முதற்கணவன் மகா கணபதி, வள்ளி தேவசனா சுப்பிரமணியம், பஞ்சபுத்தியானம் வாத்தியாய ஆவாகயாமி சாட்சி கொடுக்கலாம். சாட்சி அத்தனை அந்த அத்தனை
கீழே போட்டு அதில் வரக்கூடிய போய் சுவாசம் பண்ணால் தேகாரம் தன்வந்திரி மகிழ்ச்சி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தேவதாம் ஜாயாமே. கல்லடி பட்டாலும் கல்லடி கஞ்சிஷி தோஷங்கள் பில்லி சூனி ஆவிசார தோஷங்கள் எதிரி தொல்லைகள் சத்ருவானிட்டோட வட சுந்தரத்திர மகாவி பெருமாப்பையில் பார்த்தா சக்கரத்தில் அந்த சுந்தரத்திர மகாவிஷ்ணாவா ஆமாம் 61 நடக்கும். அதான் 61 பண்ணுறது சஷ்டி அஷ்ட பூர்த்தி 70 பண்ணுறது பீமரத சாந்தி 80 பண்ணுறது சதாபிஷேகம் 90 பண்ணுறது கடகாபிஷேகம் 101 பண்ணுறது பூர்ணாம் சுவாமி ஆயில கொடுத்தா 120 பண்ணுறது முகடாமி யோசிய பிரகாரம் தசாபத்திப்படி 12 ஆண்டு காலம் 120 ஆண்டுகள் அதில் சரி பாதி 60 அந்த 60 பிரதான தேவதை சஷ்டி தேவதை அந்த சஷ்டி தேவதை ஒரு பெண்ணுக்கு 3 மகள் 20 வயசுல அப்பா கல்யாணம் கன்னிகாதானம் காணிக்கிட்டு அப்போ மகள் அடுத்தபடி 61 மகன் மகள் மருமகள் மாப்பிள்ளை எல்லாம் சேர்த்து மகள் அடுத்து 80 பேரங்க கல்யாணம் அப்போ ஒரு மகள் படிக்கிறார் அடுத்தபடியாக 70 80 90 பண்ணிட்டுனா அது தீர்க்கமான ஆயுள் பிராணசக்தி ஆயுள் தேவதையாவார் ஆதேந்திர லோகானாம் சதுரேந்திரே ஆதேவதாம் தேவி. கோத்திரத்துக்கு அதிபதி 7 விஷயம் வான்கண்டி முன்பாக சிரஞ்சீவிப்பட்ட 7 பேர் சப்த சிரஞ்சீவிகள் அஸ்வத்தாமன் மகாபலி வியாசர் ஹனுமான் விபீஷணர் திருவாச்சாரியார் மனசுக்கு சப்த சிரஞ்சீவி கஷ்யபாலர் அத்ரி விஸ்வாமித்திரர் கௌதமர் ஜபன் சப்த ரிஷிகள் கிருபமர்சராவைக சப்தைக சிரஞ்சீவிகள் சாஸ்திரத்தை யார் கண்டுபிடிச்சானா ஆரியங்கர சுத்த ஐயப்பன் அதான் தர்ம சாஸ்திரம் ஐயப்ப சாமி கணாதிவசவன்மிதா நல்ல பேச்சா நல்ல வேண்டாம் நம்ம வடவன் சாமி ஆச்சரிய சாமி எந்த கோயில் பண்ணாலும் ஐயர் நினைக்கிறது நட்சத்திரங்கள் தான் நம்ம பிரார்த்தனை சாமிகிட்ட சேர்க்கிறது நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பிரகாசமாக இருந்தால் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஸ்டார் வெள்ளி சொல்லலாம் நட்சத்திர தேவதையாக எந்த ஒரு சிவாலயம் போனாலும் நாங்கள் நவகிரகத்தை பார்க்கலாம் இந்த கோயிலே நவகிரகம் ஏன்னா நவகிரகம் என்பது ஒரு மனித வாழ்க்கையை நல்லது கெட்டது மாறி மாறி நம்ம உயிரேற்று எவ்வளோ சொல்கிறாங்க நவரத்து சன்னதி கிடையாது பவர் கிடையாது இருந்தாலும் இப்போ நம்ம கணவரி ஒப்படம் அடுத்து நவரம் இதுக்கெல்லாம் நவகிரக தோஷங்கள்லாம் அதில் 24 நவரத்தை மண்டலம் வச்சுருக்கோம் சாமியோட வஸ்திரம் தானியம் தர்மபத்திரி பேர் சொல்லி நவரம் காணும் ஹர ஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி சிவவும் நம சிவாய சிவ சிவ ஹரனே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி ஹரவும் நம சிவாய அனலே நம சிவாயம் அழலே நம சிவாயம் கனலே நம சிவாயம் காற்றே நம சிவாயம் புலியின் தோலை இடையில் அணிந்த புனித கடலே போற்றி சிவவும் நம சிவாய
கலியின் தீமையாவும் நீக்கும் கருணை கடலே போற்றி. ஹரவோம் நம சிவாய. புனலே நம சிவாயம், பொருளே நம சிவாயம், புகழே நம சிவாயம், புனிதம் நம சிவாயம். நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 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 சிவனார் கங்கை கரையில் அமர்ந்த சீதள ஒளியே போற்றி. சிவவும் நம சிவாய. தவமே செய்யும் தபோவனத்தில் ஜோதிலிங்கனே போற்றி. ஒரு 16-8-24 மந்திரங்கள். ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி கை காட்டுவோம். எல்லாருமே விழுந்து கும்பிடணும். நாமெல்லாம் இந்த சிவாலயத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம்? இவங்களுடைய 60ஆம் கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். இந்த ஆலயத்தில் வந்து பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஆலயத்தில் இறைவன் நமக்கெல்லாம் ஆயுளை தரக்கூடிய சுவாமியாக இருக்கார். அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் மார்க்கண்டேயருக்கு 16வது வயசில் சிரஞ்சீவி அப்படிங்கிற வரத்தை தரார். மார்க்கண்டேயர் காசியில் பிறந்தவர். ஒவ்வொரு சிவாலயமாக பூஜை பண்ணிட்டு வந்துட்டே இருக்கார். இந்த சிவாலயத்தில் வந்து பூஜை பண்ணுறார். இறைவன் கொடுத்த வயசு எத்தனை? 16 வயசு மட்டும். அப்படிப்பட்ட இந்த சிவாலயத்தில் பூஜை பண்ணுறப்ப அந்த 16 வயசு பூர்த்தி ஆகிறது. 16 வயது பூர்த்தி ஆகிறது. தர்மராஜா தன்னுடைய பாசக்கயிறை பிரயோகம் என்றார். அந்த பாசக்கயிறு மார்க்கண்டேயர் அவர் பூஜை பண்ணுற சிவபெருமான் 2 பேரையும் சேர்த்து இழுக்கிறது பாசக்கயிறு. கோபம் கொண்ட சிவபெருமான் மார்க்கண்டேயரோட சிவ பக்திக்காக இந்த ஆலயத்தில் யமன சம்ஹாரம் பண்றார். யமன சம்ஹாரம் பண்ணிட்டு மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி அப்படிங்கிற வரத்தை தரார். இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்த இறைவனுக்கு தன்னுடைய 16 வயசுக்கும் 16 மந்திரத்தை சொல்றார். இந்த மந்திரத்தை சொல்லி யார் யாரெல்லாம் நமஸ்கரிக்கிறாரோ அவ அத்துணை பேருக்கும் யமபயமே வராது. நம்பி செய்யுங்கோ, பலப்பிராப்தி அடைவோங்க. அவரால் சொல்லப்பட்ட மந்திரங்கள் என்ன வந்தார் இறைவன்? சிரஞ்சீவி என்ன வரும்? யாருக்கு தந்தார்? எத்தனை வயசுல? யாரு சம்பாரம் பண்றார்? யாரு பண்றார்? ஆமா. அப்படிப்பட்ட ஒரு 16 மந்திரங்கள். இதே மாதிரி ஒரு 8 ஸ்லோகங்கள். அன்னை அபிராமி அம்மனை பிரார்த்தனை பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு ஒரு பக்தர் இருக்கார். ராஜா இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கிறார். அந்த பக்தன் தியானத்தில் இருந்ததால அம்மாவுடைய நிலவு போல முகம் காட்சி தர பௌர்ணமி அப்படிங்கிறார். நிலவு வருமானு கேட்கிறார். வரும் அப்படிங்கிறார். நிலவு வரல அப்படின்னா உன்னுடைய சிறப்பானது குறிக்கப்படும். இது அரசு ஆணை அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து இன்றைய தினம் பெரிய அமாவாசை, நிலவு வராது அப்படின்னு அபிராமி அந்தாதி ஒவ்வொரு பாடலா பாராயணம் பண்றார். 79வது பாட்டு பாராயணம் பண்றார். அபிராமி அம்மனை வடமுருகி தன்னுடைய தாரகத்தை எடுத்து ஆகாயத்தில் வீசி அமாவாசையை பௌர்ணமியா மாத்திட்டார். இந்த நிலவை பார்த்த
அநாதி. இதெல்லாம் ஒரு 8 ஸ்லோகமாக சொல்ல போறோம். இந்த 8 ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கு? ஐயா சொல்லி என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் நம்மள? முன்னாடியே கேட்டுடும். நீங்க என்னெல்லாம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ண போறீங்க? என்ன சொல்லி பண்ணணும்? ஆமா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இந்த 16 பேருமே என்னென்ன? நிலையான கல்வி. என்ன செல்வம் முதல்ல தேவை? கல்வி செல்வம் தான் தேவை. குறையாத வயது, கபடு வாராத நட்பு, பற்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சரியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, கடைகள் வாராத கொடை, தொலையாத நிதி, போனாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. உன்னுடைய பாதார விந்தத்தில் எனக்குன்னு ஒரு இடம் கொடுமா அப்படிங்கிறது 16வது செல்வம். இப்படிப்பட்ட 16 செல்வங்கள்லாம் தரணும். பெண்களுக்கெல்லாம் என்ன செல்வம் தேவை? பொதுவான கேள்வி கேட்டீங்க சாமி, என்ன கேட்டீங்க? அதான் பெண்கள் பொதுவாக விரும்புறது. இதெல்லாம் வச்சு கொடுத்து வெயிட்டு வாங்கணுமா அப்படின்னு எங்கேயுமே வாங்கிட்டு வரா இதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. உயர்ந்தது குங்குமம். இப்படிப்பட்ட குங்குமத்தை வந்து சுமங்கலி ஆராதனை பண்ணிக்கணும். காலங்கள் மாற 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 மாற்றம். ஆமாம், மஞ்சள் போய் ஏதாச்சும் ஒரு சட்டத்தை முடிச்சுன்னா முதல் நாளே பேசி குடும்பமோ மாறி ஐயா சொல்லிய மாதிரி சீக்கிரமாக மாறி. இப்போ உள்ள நியூ ட்ரெண்ட் என்ன? உணவைக்கு தெரிந்தாப்புல மஞ்சக்கல், அதெல்லாம் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் மஞ்சள் அப்படிங்கிறது ஆரோக்கியம், குடும்பம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட உயர்ந்த கருத்தெல்லாம் இந்த 24 மந்திரங்களை சொல்லி ஒவ்வொரு மந்திரமா சொல்லி கை காட்டுவோம். எல்லாரும் விழுந்து நமஸ்காரம் சரியா? மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய தம்பவே அமூர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமः. சம்சண்யம் கதவு ஜன்னல் நல்லாக்க. சம்சண்யம் கதவு ஜன்னல் நல்லாக்க. भद्रं पदुपदिं स्थाना नमामि चिरसादेव कालकण्डं कालमूर्थे नमामि चिरसादेव अनन्तमव्ययं नमामि चिरसादेव आनन्दं परमं नमामि चिरसादेव देवदेवं जगन्नाथ नमामि चिरसादेव स्वर्गापवर्गदाधार नमामि चिरसादेव गङ्गाधरं शशिधरं नमामि चिरसादेव पद्मोत्तोलितसर्वा नमामि चिरसादेव अर्धनारीश्वरं देव नमामि चिरसादेव नीलकण्ठं विरूपाक्ष नमामि चिरसादेव वामदेवं महादेव नमामि चिरसादेव त्रयक्षं चतुर्भुजं शान्त
नमामिति रसादेव पुनर्यस्थितिकर्ता नमामिति रसादेव योमकेतं विरूपाच्च नमामिति रसादेव कल्पायुर्ते गिमे पुण्य नमामिति रसादेव विभेदानं महादेव नमामिति रसादेव मार्कण्डेयकृतं यस्य मृत्युभयं नास्ति सत्यं सत्यं पुनः सत्यं वेदाशास्त्रार्परं नास्ति नमस्ते ललिते देवे चन्द्रोदयं कृतवते आयुर्तेहि जगन्माता सुधागणेश श्रीकान्त आरोग्यं देहि मे कल्याणी मङ्गलं देहि ऐश्वर्यं देहि मे चन्द्रमण्डलमध्यस्थे चक्रराजनिलये राजीवलोचने पूर्णे सौभाग्यं देहि मे कलेशस्कन्दजनने विद्यां स देहि मे वासिनी प्रिये माङ्गल्यं देहि मे मार्कण्डेय महाभक्त नित्यं गुरु कल्याणी बिम्बे दीपे तदा अभिराम जाजिनं आयुष्मलं ॐ नमः शिवाय சுற்றிட சுற்றிட வெற்றிகள் வழங்கும் சோணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய பொற்சபை தன்னில் அற்புத நடனம் புரியும் பரனே போற்றி ஹரவும் நம சிவாய லிங்கம் நம சிவாயம் லீலையும் நம சிவாயம் கங்கையும் நம சிவாயம் கருணையும் நம சிவாயம் சோனை நதி தீரம் கோயில் கொண்ட அருணாச்சலனே போற்றி சிவவும் நம சிவாய வானவெளிதனை கோபுரமாக்கி மலையில் நிறைந்தாய் போற்றி ஹரவும் நம சிவாய செல்வம் நம சிவாயம் சீரும் நம சிவாயம் வில்வம் நம சிவாயம் வேஷம் நம சிவாயம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஆதிரை அழகா உடை மேலே அமரும் தலைவா போற்றி சிவவும் நம சிவாய வேதியர் போற்றும் வெஞ்சடை இறைவா வேத பொருளே போற்றி ஹரவும் நம சிவாய
ದಂಡ ಶ್ವೇತಾ ಶ್ವೇತಾ ನಾ ಸದೇ ನಕ್ಷತ್ರ ತನ್ಷಿ ಸ್ವಾತಿ ಸ್ವಾತಿ ನಕ್ಷತ್ರ ಸ್ವಾತಿ ಸ್ವಾತಿ யோகித் திருவோணம் எல்லாரும் சொல்ல இல்லையா ஆனி குடும்பத்தில் இளங்கோம் அஞ்சர ராகேஷ் நட்சத்திரம் மிருகசீரி இளங்கோ மிருகசீரி சாந்தி திருப்பதி ரெண்டு பசங்க பேர் சொல்லு பேர் நட்சத்திரம் சொல்லு பிரபா பிரதீப் குமார் உத்தரம் ஸ்வாதி அஸ்வதி ராம் பேர் சொல்லு அவர் பேர் என்ன ஆ உங்கள் பேர் என்ன சொல்லுங்க स्वाद जगन्नाथ नाम देश सर्वी नाम दाह जोत बाले रुखान नाथ आय देवता
சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணம் கமழ பாலபிஷேகமுடன் வெற்றி திருநீரணிந்து தங்கரத தேரினிலே பக்தர் படை சூழ்ந்து வர வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் முன்னழகை காண ஆயிரம் கண் வேண்டும். உன்னை காண ஆயிரம் கண் வேண்டும். உன்னை காண ஆயிரம் கண் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். முருகனை காண கண்ணாயிரம்
மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. இப்பிறவியில் இன்னொரு பெண்ணை சிந்தையிலும் தொட. பிரிதோர் பக்கம் மனம் சாயா பிரியம் காப்பேன். செல்ல கொலுசின் சினங்கள் அறிந்து சேவை செய்வேன். நெற்றி பொட்டில் முத்தம் பதித்து நித்தம் எழுவேன். கைப்பொருள் யாவையும் கரைத்தாலும் கணக்கு கேளே. ஒவ்வொரு வாதமும் முடியும் போதும் உன்னிடம் தோற்பேன். கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. அர்த்த ஜாமத்திருடன் போராது பேசேன். காமம் தீரும் பொழுதிலும் எந்தன் காதல் தீரேன். மாத மலர்ச்சி மறையும் வயதில் மார்பு கொடுப்பேன். நோய் மடியுடன் நீ விழுந்தால் தாய் மடியாதே. சுவாசம் போல அருகில் இருந்து சுகப்பட வைப்பேன். உந்தன் உறவை எந்தன் உறவை நெஞ்சில் சுமப்பேன். உன் கனவுகள் நிஜமாக என்னையே தருவேன். உன் வாழ்வு மண்ணில் நீள என் உயிர் தருவேன். கண்ணி கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. எனக்காக பிறந்தாயே எனதழகி. இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. எனக்காக பிறந்தாயே எனதழகி. இருப்பேனே மனசில் தான் உனை எழுதி. உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேலதான் ஆசை இல்ல உன் மேலதான் வச்ச. என்ன ஊசியின்றி நூலுமின்றி உன்னோடதான் வச்ச. உனக்காக பிறந்தேனே எனதழகா. பிரியாமல்
இதுல தானதான் உன்னத்தான் உட்கார வச்சு ரசதி ரசன ஊர்வலம் வந்துடுவேன்